சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். 2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவைப் பிடித்துக்கொண்டு போய் விடுகிறவன் இல்லாமையால் அதைப் பீறாதபடிக்கு என்னைத் தப்புவியும். 3. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதைச் செய்தும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறது. 4. என்னோடே சமாதானமாயிருக்கிறவனுக்கு நான் தீமை செய்தும் காரணமில்லாமல் எனக்குச் சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். 5. பகைஞன் என் ஆத்துமாவைத் தொடர்ந்து பிடித்து என் பிராணனைத் தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையைத் தூளிலே தாழ்த்தக்கடவன். 6. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தமும் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக்கொள்ளும். நியாயத்தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. 7. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காகத் திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். 8. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். 9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழியப்பண்ணும். நீதிமானைச் ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவர்களாயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். 10. செம்மையான இருதயமுள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. 11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். 12. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தைக் கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். 13. அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். 14. இதோ, அவன் அக்கிரமத்தைப் பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான். தீவினையைக் கர்ப்பந்தரித்து பொய்யைப் பெறுகிறான். 15. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். 16. அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். 17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தைக் கீர்த்தனம் பண்ணுவேன். ஜெபம். கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். என்னைத் துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருடைய கைகளுக்கும் என்னை விலக்கி இரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவைப் பிடித்துக்கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதைப் பீறாதபடிக்கு என்னைத் தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதைச் செய்தும் என் கைகள் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு சமாதானம் பண்ணியிருக்கிறவனுக்கு நான் தீமை செய்தும் காரணமில்லாமல் எனக்குச் சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் தயவாய் மன்னித்து எனக்கு உதவி செய்யும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கர்த்தாவே, என் ஜெபத்தைக் கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.